சிலர்லாம் எப்போ பார்த்தாலும் புதுசாக கார் வாங்கிக்கிட்டே இருப்பாங்கங்க. லேட்டஸ்ட்டு மாடல் எந்த கார் வந்தாலும் அதில் முதல்ல இவங்க தாங்க புக்கிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சிலர்லாம் நிறைய வண்டி வாங்குவாங்க. சிலர்லாம் ஒரு கார் வாங்கிட்டு அதை உருப்படியாக பராமரிக்க முடியாமல் எப்போவாவது அதை எடுக்கிறது, பார்க்கறது, வைக்கிறது அந்த மாதிரி இருப்பாங்க. பெரிய வாகனங்கள், ஜாதக பாரிஜாதம் அப்படிங்கிற ஒரு பழமையான ஜோதிட நூல் என்ன சொல்லுது? பல்லக்கு மாதிரி பெரிய வாகனம் வாங்குறவங்க யார் அப்படின்னு சொல்லுது. சந்திரன், சுக்கிரன், அதுக்கடுத்தது 4ஆம் இடத்துக்குரிய கிரகம், அப்புறம் லக்னாதிபதி. இந்த 4 கிரகங்கள் ஒரே வீட்டில் உட்கார்ந்துருந்தா அவங்க பல்லக்கு மாதிரி உயர் ரக வாகனத்தை வாங்குவாங்க. வாகனங்களால் அதிக லாபம் அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதாவது குதிரைகளால் லாபம் அப்படின்னு அதில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன? அதிக அளவு குதிரைத்திறன் கொண்ட வாகனங்களை வச்சுக்கிட்டு வியாபாரம் செய்து அதில் லாபம் சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இந்த மாதிரி கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் உயர் ரக வாகனங்கள் எல்லாமே வாங்குவீங்க. அதே போல் சந்திரன், குரு, சுக்கிரன், அப்புறம் 4ஆம் இடத்துக்குரிய கிரகம், இந்த கிரகங்கள் எல்லாம் பரஸ்பரம் கேந்திரங்களில் திரிகோணங்களில் உட்கார்ந்துருந்தாலும் அவங்களுக்கு வாகனம் உண்டு. அரசனிடமிருந்து வெகுமதி உண்டு. அந்த பழைய நூல்களில் அரசன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அமைச்சர்கள்ட்ட இருந்து வெகுமதி பெறக்கூடிய யோகம் அவங்களுக்கு எல்லாமே இருக்கும். அவர் அமைச்சருக்கு ரொம்ப க்ளோஸுங்க. இவர் சொல்கிறதாங்க அவர் கேட்குறாரு, அவர் பேரில் தாங்க எல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுக்கெல்லாம் இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருந்தால் தான் அந்த மாதிரியான யோகா அமைப்புகள் எல்லாமே சேருங்க. அதே மாதிரி 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் கேந்திரத்தில் நிற்க, அதுக்கடுத்தது ராசியாதிபதி லக்னத்தில் இருக்க அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வாகன யோகம் உண்டு. அப்போ 4ஆம் அதிபதி ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும். நல்ல வண்டியில் நாம் சொகுசாக பயணம் செய்யணும்னா 4ஆம் இடம் நல்லா இருக்கணும். ராசியாதிபதியும் நல்லா இருக்கணும். ராசியாதிபதி லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கும் அந்த யோகம், அந்த நல்ல சுகத்தை அனுபவிக்கக்கூடிய யோகம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அது அமையுது. அதே மாதிரி 10க்குரிய கிரகம் 11ஆம் இடத்துல இருந்தாலும் 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் 10ல் இருந்தாலும் அவங்களுக்கும் உயர் ரக வாகனங்கள், மிகப்பெரிய வெஹிக்கிள்ஸ்லாம் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குதுங்க. அதே மாதிரி சிலர்லாம் பார்த்தோம்னா புகழ்பட வாழ்தல் அப்படின்னு ஔவையார் சொன்ன மாதிரி சிலர்லாம் ரொம்ப ஃபேமன் நேமோடு இருப்பாங்க. அது எல்லாரும் அந்த மாதிரி ஃபேமன் நேமாக இருக்க முடியாது. ஒரு சிலருக்கு தான் அந்த ஃபேமன் நேம் வரும். அப்படிப்பட்ட கிரக அமைப்பு எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10க்குரிய கிரகம் லக்னத்தில் இருக்கணும். 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் 4ல் இருக்கணும். அதுக்கடுத்தது 9ஆம் வீட்டில் கிரகங்கள் நிரம்பி இருக்கணும். அந்த மாதிரி இருந்து அந்த கிரக அமைப்பில் உள்ளவங்கள்லாம் பார்த்திங்கன்னா 8 திக்கும் புகழ்பட வாழ்வாங்க. அப்போ என்ன அர்த்தம்? 10ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 10க்குரிய கிரகம் நல்லா இருக்கணும், லக்னத்துக்குரிய கிரகம் லக்னாதிபதி நல்லா இருக்கணும், 4க்குரியவர் நல்லா இருக்கணும். இவங்கெல்லாம் நல்லா இருந்தால் 8 திக்கும் புகழ்பட உலக புகழ்பெற்ற இன்டர்நேஷ்னல் ஃபிகர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி யோகங்கள் எல்லாமே அவங்களுக்கு உண்டாகுங்க. அதே மாதிரி சிலர்லாம் பார்த்திங்கன்னா நகை நட்டு அப்படியே டைமண்ட் நெக்லஸ்ஸு, அதுக்கடுத்து டைமண்ட் மோதிரம் அதெல்லாம் போட்டிருக்கிறவங்களும் நாம் பார்க்குறோம். அப்போ அந்த யோகம் நமக்கு இருக்கணும் இல்லைங்களா? 1ஆம் இடம் 4ஆம் இடம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது லக்னாதிபதி 4க்குரியவர், இந்த கிரகங்கள் ரொம்ப வலிமையாக இருக்கணும். 9ல் 9க்குரிய கிரகமும் இருக்கணும். லக்னத்தில் லக்னாதிபதி இருக்க, 4ஆம் இடத்தில் 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் இருக்க, 9ஆம் இடத்தில் 9ஆம் இடத்துக்குரிய கிரகம் நின்றாலே அவங்க வைரம், வைடூரியம் உள்ளிட்ட ஆபரணங்கள், அதாவது ரத்தினங்களை அணியக்கூடியவர்களாக, உயர் ரக ரத்தினாபரணங்கள் அணியக்கூடியவர்களாக இருப்பாங்க. இதெல்லாமே அந்த ஜாதக பாரிஜாதம் அப்படிங்கிற நூலில் சொல்லப்பட்டிருக்குங்க. உங்கள் ஜாதகத்தில் நிச்சயமாக இந்த யோகம் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்தால் நீங்களும் உலக புகழ் பெற்றவர்களாக வருவீங்க. அதே மாதிரி உலக புகழ் பெற்ற வண்டி வாகனத்தில் பயணம் செய்வீங்க. ரத்தினங்களையும் அணியக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க. நெஞ்சிற்கினியவர்களே, மங்கள வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.